தாலி கட்டினான் மாப்பிள்ளை. சொல்லுங்கம்மா, இது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க. எல்லாரும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னம்மா, என்னாச்சு? சொல்லுங்க. ஆமாடா அர்ஜுன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இரு, தாத்தாவும் பாட்டியும் சொல்லுவாங்க. என்னத்த பேரனை கூப்பிட்டாரு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? அதான் ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே, சொல்லுங்க. அட இருடி மருமகளே. டேய் பேராண்டி. சொல்லுங்க பாட்டி. அடி பேத்தி. பாட்டி சொல்லுங்க பாட்டி. அந்த பேராண்டி பொண்ணுடா, ஏற்கனவே பேசுற விஷயம் தான். ஆனா என்ன, உன்னால கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சிருக்கோம். பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? என்னவா தள்ளி போட்ட விஷயமா? எனக்கு புரியல பாட்டி. அது சரிடா பேராண்டி, அதுக்குள்ள மறந்துட்டியா நீனு? அது ஒண்ணும் இல்ல, என் பேத்திக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பண்ணலாம் நாங்கெல்லாம் பேசி முடிவு எடுத்திருந்தோம். ஆனா நீ தான் இப்போதைக்கு வேணான்னு தள்ளி போட்டுட்டியே. அது எதனால நீ தள்ளி போட்டேன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப நீயும் பொண்டாட்டி தான் சேர்ந்துட்டீங்களே, இனிமேல எதுக்கு அந்த விஷயத்தை தள்ளி போடணும்? ஆமா பாட்டி, அப்போ ஒரு காரணத்துக்காக தான் இதை தள்ளி போட்டிருந்தேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் தான். ஆனாலும் பாட்டி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆனா கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் தான். என்னடா பேராண்டி, அதை என் பேத்தி நீயே சேர்ந்தாச்சு, இனி எதுக்கு இன்னும் தள்ளி போட்டுட்டு போகணும்? எதுக்கு இனிமே யோசிச்சுக்கிட்டு? நாங்க நல்ல நாள் பார்த்து சொல்றோம், அன்னைக்கு நாள்லயே இந்த ஃபங்க்ஷனை வச்சிருவோம். ஆமா அர்ஜுன், தாத்தா பத்தி சொல்றது கரெக்ட் தானே. அவங்க நல்ல நாள் பார்த்து குறிச்சு சொல்லட்டும், அன்னைக்கு நாள்லயே இந்த ஃபங்க்ஷனை வச்சிருவோம். இந்த ஃபங்க்ஷன்லாம் 3 மாசத்துல முடிக்க வேண்டியது, இப்ப மாசம் தாண்டி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. நீ சொல்றதுதான் சரிதான். அடி குல்ஃபி. சொல்லுங்க. என்னங்க என்னங்கன்னா என்ன, இது நான் மட்டும் முடிவு எடுக்கிற விஷயமா என்ன? நீ அமைதியா இருக்கா? என்ன ஃபங்க்ஷன் வச்சிடலாமா? என்னங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தான் அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் இப்போதைக்கு வேணாம்னு தள்ளி வச்சீங்க. அப்ப எனக்கு காரணம் தெரியல. அதுக்கப்புறமா தான் சரத் என்ன சொன்னாங்க, நீங்க எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை தள்ளி வச்சீங்கன்னு. அதான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம்ல, இனிமே என்னங்க யோசனை? ஒன்றும் இல்லை குல்ஃபி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது உன் மனசை என் மனசை ஒத்து போகணும்னு நான் நினைச்சேன். அதே போல ரெண்டு பேரும் ஒத்து போய் தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு உன் கழுத்துல நான் தாலியை கட்டணும், அதுதான் நம்மளோட உண்மையான கல்யாணம்னு என் மனசெல்லாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா இப்பதான் பிரியா பத்தியே பேச ஆரம்பிச்சிருக்கேன். அதான் என்னன்னு யோசிக்கிறேன். எனக்கு சரியா முடிவெடுக்க தெரியல, நீ சொல்லு. இப்ப உங்களுக்கு என்ன, நம்ம ரெண்டு பேருக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது பிரியா வாழ்க்கைக்கும் ஒரு விட தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே? அதேதான் பொண்டாட்டி, அதேதான். நம்ம ரெண்டு பேர் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பிரியாவும் அவளோட துணையோட நிக்கணும். அப்படி இருந்தா எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமே. சரிங்க, இருங்க பேசி பார்க்கலாம். என்னடா பேராண்டி, உன் பொண்டாட்டி கிட்ட ஏதோ ரகசியம் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த ரகசியத்தை எங்ககிட்டயும் சொல்லலாம்ல? என்ன அர்ஜுன், இதுக்கு மேல இருக்கு யோசனை? ஒண்ணும் இல்ல மாமா. பாட்டி, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் தான், ஆனா இது நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கணும். அது நடந்துச்சுனாக்கா இந்த ஃபங்க்ஷன் தாராளமா நடத்தலாம் பாட்டி. முக்கியமான விஷயமா? தங்கப்பல என்னமா சொல்ற? இந்த ஃபங்க்ஷனை விட அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? அதானே. என்ன நிலாமா, என்னமா சொல்ற? என்ன முக்கியமான விஷயம்? பேத்தி, நீ சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், சொல்லு. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, நான் சொல்ல போற முக்கியமான விஷயம் பிரியா. பிரியாவா? ஆமாடி தங்கப்பல, நம்ம வீட்டு விசேஷத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு? இங்க பாருமா, இப்ப நீ எதுக்கு பழசெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க? இங்க பாருமா, அதான் அர்ஜுன் ஒண்ணு ஏத்துக்கிட்டாங்க, இனி எதுக்கு பழையதெல்லாம் நம்ம அதை பத்தி பேசணும்? அதெல்லாம் தூக்கி ஓர போட்டுட்டு நம்ம குடும்ப விஷயத்தை பாப்போமா? அந்த பொண்ணை பத்தி இந்த நேரத்துல நம்ம எதுக்கு யோசிக்கணும்? விஸ்வநாதா, என்ன பேசுற? ஒரு பெரிய மனுஷனா நீதான் இதை பத்தி யோசிச்சிருக்கணும். ஆனா சின்ன சிறுசுங்க அதுங்க ரெண்டு யோசிச்சிருக்குங்க. நீ என்னடானா அவங்களே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க? என்னம்மா என்ன சொல்றீங்க? நம்ம எதுக்கு அந்த பிள்ளைய பத்தி யோசிக்கணும்? அந்த பிள்ளை பத்தி யோசிக்க அவங்க அம்மா அப்பான்னு இருக்காங்க, நம்ம எதுக்கு யோசிக்கணும்? அடே விஸ்வநாதா, என்ன பேசிட்டு இருக்க? அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க. சின்ன சிறுசுங்க எவ்வளவு அறிவா யோசிச்சிருக்கீங்க. நீ என்னடானா, ஏண்டா நீ எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்ணுவ, இப்ப என்னடா எதுக்கு பேசிட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, கல்யாணத்தோடவே அந்த பிள்ளைய பத்தி எல்லாமே முடிஞ்சு போச்சுல, இனிமே நம்ம அதை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? அதுவும் இல்லாம முடிஞ்சு போனதை மறுபடியும் நம்மளே நினைவுபடுத்துற மாதிரி இருக்குல்ல. இப்பதான் அர்ஜுன் மனசு மாதிரி என் தங்க பிள்ளைய ஏத்துக்கான். இப்போ போய் நம்ம அந்த பிள்ளைய பத்தி பேசலாம். அர்ஜுன் அப்பா, என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னப்பா என்ன இப்படி தப்பா நினைச்சிட்டீங்க? அப்பா, எப்போ உங்க பேச்சை கேட்டு இவ கழுத்த தாலியை கட்டணும், அப்பவே பிரியாவை மறக்க முயற்சி பண்ணிட்டேன்ப்பா. என்ன இவளை ஏத்துக்கதான் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஆனா இப்ப என் மனசுல பிரியாலாம் கிடையாதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி நான் பாக்குறதாலையும் பேசுறதுனாலையும் என் மனசு அவகிட்ட போயிடாது. நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜென்மம் மட்டும் இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இவன் மட்டும்தான் பொண்டாட்டி. இவளுக்கு தான் தாலி கட்டியிருக்கேன், இவன் மட்டும்தான் என் மனசுல இருப்பான். அந்த இடத்துல இனி யாரும் வர முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, இனி எனக்குன்னு இருக்கானா அது என் நிலா மட்டும்தான்.
நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசெல்லாம் நான் அப்படி மாத்திக்க மாட்டேன்ப்பா. பிரியாவை பத்தி யோசிச்சது நான் மட்டும் இல்லப்பா, என் பொண்டாட்டியும் தான். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. என்னால பாதிக்கப்பட்டவளாச்சு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம நாங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா எங்க வாழ்க்கை நல்லா இருக்குமாப்பா? சொல்லுங்க. ஆமா மாமா, இந்த முடிவு அவர் மட்டும் எடுத்தது கிடையாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் மாமா. உங்களுக்கு வேணா பிரியா வேற யாரோ வேணா இருக்கலாம். ஆனா எனக்கு அவ என் கூட பிறக்காத தங்கச்சி மாமா. அவளுக்கு எதுனா ஒண்ணுன்னா நான் தானே பார்க்கணும். அவளை நான் அப்படியே விட்டுட்டு என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதுன்னு நான் போக முடியுமா என்ன? கேட்டியாடா வச்சு? ரெண்டும் வயசுல சின்ன சிறுசுங்க தான். ஆனா எவ்வளவு அறிவுபூர்வமா யோசிச்சிருக்கீங்க. என் பேராண்டி சொன்னது கரெக்ட் தான். என் பேரனாதான் இப்ப அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும்போது நம்ம தான் அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஆனா நான் கூட இதை யோசிக்காம விட்டுட்டேன். என் பேரன் என் பேத்தி நல்லா இருந்தா போதுன்னு மட்டும் நினைச்சிட்டேன். நான் எப்படி இதை யோசிக்காம விட்டுட்டேன்னு எனக்கே தெரியல. அந்த பிள்ளை யாரு? அதுவும் எனக்கு ஒரு வகையில பேத்தி தானே. டே விஸ்வநாதா, இங்க பாரு, இப்ப சொல்றேன். என் பேரனை பேத்திய சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறமா நாம இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். என் தங்கமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னங்க இன்னங்க, அப்பாக்கு டைம் ஆகுதுமா, டக்கு சாப்பிடுங்க. அப்பா ஆபீஸ்க்கு போகணும்ல. அவளும் வரலாமா, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. ஐயோ பட்டு தங்கமே, ஆபீஸ்க்கு நீ வேணாடி தங்கம். அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா உன்னை ஏதாவது ஷாப்புக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? இப்ப சாப்பிடு தங்கம், சீக்கிரம் சாப்பிடுமா, அப்பாக்கு டைம் ஆச்சு. அப்பாக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா மட்டும் லேட்டா போன அப்பாக்கு இந்த மாசம் சம்பளம் ரொம்ப கம்மியா வரும். அப்புறம் அப்பா உனக்கு பொம்மை வாங்கி தர முடியாது, பப்பு வாங்கி தர முடியாது, மம்மு வாங்கி தர முடியாது, எதுவும் வாங்கி தர முடியாது தங்கம். அதுக்குதான் சொல்றேன், அப்ப சீக்கிரம் போகணும்ல. அண்ணா, அவ என்ன சொல்ல வரா புரியுதுங்களா? எங்கேயும் போகாம நீங்க தினமும் வீட்லயே இருக்கணுமாமா. ஏ வாயாடி, உங்க அப்பா ஆபீஸ்க்கு போட்டோம், உன்னை ஓட விட்டு உதைக்கிறேன் பாரு. பெரிய சண்டையா இருக்கும் உங்களுக்கு இப்ப சண்டை. மாமியார் மருமக மாதிரி காலையில தூங்கி வந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் 2 பேரும் சண்டை தான். என்ன சொல்லாதீங்க, எல்லாம் அவதான் என்ன மாமியார் மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கா. அப்பா அப்பாக்கு வாய் ரொம்ப ஆயிடுச்சு. இந்த வாயெல்லாம் எங்க இருந்து வந்தது? அதான பார்த்தேன். பாத்தீங்களா, அண்ணியோட செராக்ஸ் இங்கதான் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. அப்படியே வராங்க. அண்ணா, எப்படி நான் அண்ணியால மட்டும் இப்படி முடியுது? ஒரு குழந்தைய கூட எவ்வளவு சூப்பரா ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்காங்க. அது பாருங்க, அவளுக்கு பயம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பேசுறாங்க. அது பிரியா பத்தி தான் தெரியும்ல. அவ எப்பவுமே தைரியமா இருக்கணும்னு நினைக்கிறவா. அதான் பாப்பாக்கு கூட தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா. பாப்பா உன் தைரியம் எல்லாம் வெளியில தான் காட்டணும், வீட்டுல காட்டக்கூடாது, சரி பாப்பா? தங்க குட்டி சொன்னது கேட்டுக்கா. சரி கனிமா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. இந்த மீதி இவளுக்கு நீ ஊட்டி விடு, நான் கிளம்புறேன். அண்ணா, அவங்க கூட வரேன்னு சொன்னதை மறக்கலண்ணா. எவ்வளவு தெளிவா ஞாபகம் வச்சிருக்கா பாருங்க. பாப்பா அப்பா சொல்றேன்மா, அப்பாக்கு வேலை இருக்குமா, அப்பா போயிட்டு ஈவினிங் வந்ததும் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன், சரி இருக்காங்க? அண்ணா, இன்னைக்கு நீங்க இவகிட்ட இருந்து தப்பிச்ச மாதிரிதான். அவ தெளிவா இருக்காண்ணா. கனி என்னம்மா பண்றது, பாப்பா ரொம்ப அடம் பண்றாளே. நீ ஒண்ணு பண்ணு, அப்பாவை தூக்கிட்டு பால்கனிக்கு போ, நான் அப்படி கிளம்பிடுறேன், சரியா? அவ ரொம்ப தெளிவனா, அவளை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஐயோம்மா, நான் ஒண்ணு தப்பால சொல்லலம்மா. நம்ம அர்ஜுன் மனசை மாத்திக்கிட்டான். ஆனா அங்க அந்த புள்ள மனசை மாத்திச்சா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? இப்பதான் நம்ம பிரச்சனை எல்லாம் அடங்கி இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம போய் அந்த பிள்ளைய பார்த்து பேச போய் அந்த பிள்ளைக்கு அர்ஜுன் இன்னும் மறக்காம எனக்கு அர்ஜுன் தான் வேணும்னு சொல்லிருச்சுன்னா அது ஒரு புது பிரச்சனை தானம்மா. அதுக்குதான் நான் இப்படி சொன்னேன். அப்பா அவ இப்ப வரைக்கும் அவன் அப்படிதான்ப்பா கேட்டுட்டு இருக்கான். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அவன் மனசை மாத்தணும்லப்பா. அதுக்கு இல்லடா அர்ஜுன், எதுக்கு புதுசா பிரச்சனையை நம்மளே விலை கொடுத்து வாங்கணுமான்னு பார்த்தேன். ஆமா, இப்படி எல்லாமே பிரச்சனைன்னு நம்ம எல்லாம் ஒதுங்கி போனா அந்த பிரச்சனை யார் தான் மாமா தீர்த்து வைக்கிறது? நான் சொன்னேன்ல மாமா, அவ என் தங்கச்சி மாமா. அவ இருந்து வாழ வேண்டிய இடத்துலதான் இப்ப நான் இருக்கேன். எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேனா என்னை விட சுயநலவாதி வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அவளையும் பார்க்கணும்ல மாமா, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும்ல மாமா. நீங்க அர்ஜுனும் நிலாவும் சொல்றதாங்க சரி. அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவு நல்லதா தாங்க இருக்கும். இங்க பாருங்க, அர்ஜுனும் நிலாவும் சொன்ன மாதிரி பிரியாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். அப்புறமா இவங்க ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பேசுவோம். சரி என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஆனா இது மூலியமா எந்த புது பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தங்கப்புல இந்த வீட்டுக்கு மருமகனா அது நீ மட்டும்தான்.
உன் இடத்துல வேற யாரும் வரக்கூடாது. நீ மட்டும் தான் என் வீட்டு மருமக. அர்ஜுன், நீ மனசு மாற மாட்டேன்னு சொல்லியிருக்க. என் பிள்ளைங்கிறதுக்காக நான் குருட்டுத்தனமா உன் மேல நம்பிக்கை வைக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்துல நீயும் அந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்க. அதுக்குதான் நான் இவ்வளவு யோசிக்கிறேன். என் தங்க பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி, கமலம், நான் முன்னாடி ஃபேக்டரி கிளம்புறேன். அர்ஜுன், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுட்டு போங்க. யோசிக்கல கமலம், நான் கிளம்புறேன். என்னப்பா இப்போ உங்களுக்கு ஏமா கோவமா? இங்க பாருங்கப்பா, எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். பாரு அர்ஜுன், எனக்கு இப்ப வரைக்கும் யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. மறுபடியும் சொல்றதுதான், என் தங்கப்புல மட்டும்தான் இந்த வீட்டோட மருமகன். அவ வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, நான் சும்மா இருக்க மாட்டேன். என் நண்பன் அமைதியா இருந்துருவான், ஆனா நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன். அதான் கமலம், கிளம்புறேன். இல்ல இருங்க, சாப்பிட்டு போவீங்க. கமலம், விஸ்வநாதன் கொஞ்சம் ஃப்ரீயா விடு, அவன் யோசிக்கட்டும். அவன் இப்ப கொஞ்சம் கோவமா தான் இருக்கான், பாத்துக்கலாம் விடு. அம்மா, அப்பா பத்தி கவலைப்படாதீங்க, நான் ஃபேக்டரி தானே போறேன், நான் பார்த்து பேசிக்கிறேன், விடுங்க. அர்ஜுன், அப்பா சொன்னதான் நானும் சொல்றேன். நீலா மட்டும்தான் இந்த வீட்டோட மருமக. வேற எந்த காரணத்தை கொண்டும் எதுவும் மாறிடக்கூடாது, பாத்துக்க. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குதான். என்னடா அம்மாவும் அப்பாவும் நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இப்படி பேசுறாங்களேன்னு நினைக்காத. நாங்க இப்படி பேசுறது காரணமே நீ பிரியாவை விரும்பிருக்க, அந்த பயம் மட்டும்தான் எங்களுக்கு. அதை தவிர வேற எதுவும் கிடையாது. அம்மா, ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டு போங்கம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் என் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு. அம்மா, நீங்க யார் நம்பினாலும் நம்பலனாலும் எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. என்ன என் பொண்டாட்டி நம்புறா, அது போதும் எனக்கு. ஆமா அத்தை, எனக்கு என் புருஷன் மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. அவர் எக்காரணத்தை கொண்டும் அவர் மனசெல்லாம் மாத்திக்கவே மாட்டாரு. அவர் என்ன எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு நானே இப்பதான் அத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அதனால தைரியமா இருங்க, எந்த பிரச்சனையும் வராது. சரி கமலம், இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? ரெண்டு பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே அவங்க புரிதலுக்கு நடுவில் யார் வந்தாலும் அவங்கள பிரிக்க முடியாது. நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. பேராண்டி, நீ முதல்ல போயிட்டு உங்க அப்பா கிட்ட பேசு. அவன் வேற கோவமா போயிருக்கான். போய் என்ன எதுன்னு கொஞ்சம் பேசி எடுத்து சொல்லி புரிய வை. கண்டிப்பா பாட்டி, நான் போனது அப்பா கிட்ட பேசுறேன். மடி நீலா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை விட என் புருஷனை விட என் பிள்ளைய நீ ரொம்ப நம்புற பத்தியா? எனக்கு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். என் பிள்ளை பத்தி எனக்குமே தெரியும். என் பிள்ளை ஒரு விஷயத்த கையில எடுத்தா அது அவ்வளவு சீக்கிரம் போட்டுற மாட்டான். அது கடைசி வரைக்கும் தான் உயிர் போற வரைக்கும் காப்பாற்றுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை அவன் நல்லபடியா பார்த்துப்பான். எனக்கு இது ஒன்னே போதுமா? எங்களுக்கு தேவையே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். அர்ஜுன், அம்மாவை மன்னிச்சிருப்பா. என் மருமக மேல உள்ள பாசத்துல தான் உன்கிட்ட நான் அப்படி கேட்டுட்டேன். அப்பாவும் அதுதான். எங்கடா என் மருமகளுக்கு ஏதாவது ஆயிட போதும்னு அவருக்கு ஒரு பயம். மற்றபடி உங்க மேல கோவம்லாம் இல்லப்பா. எனக்கு உங்க மேலேயும் சரி அப்பா மேலேயும் சரி எந்த கோவமும் கிடையாது. என்ன விட என் பொண்டாட்டிய நீங்க ரெண்டு பேரும் பாசமா பாத்துக்கிறீங்களா, எனக்கு இது சந்தோஷம் தான்மா. அதனால எனக்கு உங்க பேர்ல எந்த கோவமும் கிடையாது. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் கிளம்புறேமா? சரிப்பா அர்ஜுன். ஐயோ, பால் வச்சுட்டு வந்தேன், நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிங்க அத்தை, நீங்க போய் பாருங்க. நான் சொன்னது எந்த தப்பும் இல்லல்ல. அடே பேராண்டி, என்னடா இப்படி கேட்டுட்ட? நாங்க யோசிக்காததை நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பா யோசிச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேரோட பொறுப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தேன்னு எனக்கே தெரியல. சரி, இங்க பாரு, பிரியா வாழ்க்கை அமைக்க என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த பாட்டியால முடிஞ்ச உதவி கண்டிப்பா பண்றேன். அட என்ன பாட்டி இப்படி கேட்டுட்டீங்க? உங்க உதவி தான் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். நீங்க தான் இதுல மெயின் ரோலே பண்ண போறீங்க. என்னடி குல்பி, என்ன சொல்ற? பாட்டி நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களா? பாட்டியால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அட மாமாங்க, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப சந்தோஷமா ஜோடியா நிக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? என்னடி, என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொன்னேன், உன் மனசுல இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதானே? அது சரிங்க. உங்க மனசுல இருக்கிறத நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு காரணமா இருந்ததா பாட்டி தான். என் மனசு உங்களுக்கு தெரிய வச்சதும் பாட்டி தான். ஏங்க, நீங்க என்ன விரும்புறீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது? புரியலல்ல? நம்ம ரெண்டு பேரோட கல்யாணம் இஷ்டம் இல்லாம தான் நடந்ததுன்னு பாட்டிக்கு முன்னாடியே தெரியுங்க. என்னடி குல்பி சொல்ற? ஆமாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்ததுன்றது எல்லா விஷயமும் பாட்டிக்கு தெரியும். பாட்டி இங்க வந்த காரணமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான். நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கதான் பாட்டியே இவ்வளவு தூரம் வந்தாங்களே. அது சரி பாட்டி, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கீங்களா? அப்போ எங்க ரெண்டு பேருக்கும் மோதல காதலா மாத்துனது நீங்க தானோ? அடே பேராண்டி, அது சரி, என் பேரனும் பேத்தியும் மூளை கொடுத்துறா இருந்தா என் குடும்பம் எப்ப தலைக்கிறது? அதான் பாட்டின்னு ஒருத்தி நான் எதுக்கு இருக்கேன். என் பேரனையும் பேத்தியும் என்னால சேர்த்து வைக்க முடியும்னு நினைச்சேன், அதே போல செஞ்சுட்டு.
பொண்டாட்டி என்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி பாட்டி. இப்படி ஒருத்திய நான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நீங்க மட்டும் இல்லைன்னா என் பொண்டாட்டியை நான் இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சிருக்க மாட்டேன். பேராண்டி என் பேரனுக்கு நான் பண்ணாம இதுக்கு எதுக்கு நான் நன்றிலாம்? பாட்டி நன்றியா? உங்களுக்கு நான் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது பாட்டி. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க இது நாள் இருக்கும் ஏதாவது பெருசா ஆசைப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி எதனா சொல்லுங்க பாட்டி. கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்யறேன். என்ன வேணும்னு கேளுங்க பாட்டி. பேராண்டி நான் எது கேட்டாலும் கண்டிப்பா செய்வியா? என்ன பாட்டி இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு என்ன வேணும் மட்டும் சொல்லுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க பாட்டி. அந்த விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அட பேராண்டி நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க. இந்த வாக்கு மாறாத. எனக்கு கண்டிப்பா ஒண்ணு வேணும். அதை உன்கிட்ட கண்டிப்பா கேட்பேன். கொஞ்ச நாள் போட்டோம். போனதும் உன்கிட்ட கேட்கறேன். அதை நீ எனக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா பாட்டி. என்னன்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் என் பாட்டிக்காக நான் கண்டிப்பா செய்வேன் பாட்டி. அது போதும் பேராண்டி. அண்ணா நான் எதை நினைச்சனோ நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளாரே என் சிரிக்கி வந்து நிக்கிறாளே. அடி சிரிக்கி உனக்கு 100 ஆயுசுடி. அது சரி என் சிரிக்கி எப்போ 100 ஆயுசுக்கும் சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும். மாலுடு என்ன காலேஜ் கிளம்பிட்டீங்களா மேடம்? ஆமாண்ணா டைம் ஆயிடுச்சு. அதை கிளம்பிட்டேனா? பாரதி சாப்பிட்டியா இல்லையா? இல்ல அண்ணி எனக்கு ஸ்டமக் அப்செட்டா இருக்கு. அதான் எனக்கு பசிக்கல அண்ணி. நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். என்ன லட்டு ஸ்டமக் அப்செட்டா இருக்குன்னு சொல்ற? சரி நீ காலேஜ் போகாம லீவ் போட வேண்டியதானே? வா அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். என்னன்னு போய் பாப்போம். பாரதி அதான் உங்க அண்ணன் கூப்பிடாருல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போமா. காலேஜுக்கு போலன்னா என்ன? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்க. நீ முதல்ல போய் ஹாஸ்பிட்டல பாரு போமா. இல்ல அண்ணி எனக்கு செமஸ்டர் இருக்கு. லீவ் போட முடியாது. அண்ணா ஒண்ணும் இல்லைண்ணா லேசான வயிறு வலிதான். அது சரியாயிடும். நான் காலேஜுக்கு போனேன்னா மைண்ட் டைவர்ட் ஆயிடும்ண்ணா. நான் போகணும். எனக்கு எக்ஸாம் இருக்குண்ணா. பாரதி அப்படிலாம் எதுவும் லேசான்னு நினைச்சு விடக்கூடாதுமா. ஐயோ அண்ணி அப்படிலாம் எனக்கு எதுவும் பெருசா இல்லை அண்ணி. பெருசா இருந்தா உங்ககிட்ட சொல்லாம இருப்பேனா? அப்படிலாம் எனக்கு எதுவும் இல்லை. சும்மா லேசான வலிதான். பாரதி நீ எதுக்காக சாப்பிடாம இப்படி ஒன்னுனையே வருத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் என் தம்பின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல பாரதி இப்படி எல்லாம் நான் விடக்கூடாது. அவளை நான் தான் பாத்துக்கணும். பாரதி அண்ணி சொல்றல வா ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டு போ. வாமா அண்ணி ஊட்டி விடுற வா. அண்ணி ப்ளீஸ் அண்ணி எனக்கு பசி இல்ல. எனக்கு பசிச்சதுன்னா நானே கண்டிப்பா கேட்கறேன் அண்ணி. இப்ப எனக்கு பசிக்கல. சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனாலதான் வேண்டாம் அண்ணி. பாரதி இப்படி சொன்னா எப்படிமா? சாப்பிடாம 4 மணிக்கு காலேஜ்ல எப்படி இருப்பேன்? இல்ல அண்ணி என்ன கம்பல் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பா வாமிட் எடுத்துருவேன். அண்ணாக்கு தெரியும். அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆமாடி குல்ஃபி அவ ஏதோ கம்பல் பண்ணி சாப்பிட்டா வாமிட் பண்ணிடுவா. அப்புறம் சாப்பிட்டதே பிரோஜனம் இல்லாம போயிடும். சரி விடு அவளை நான் ஈவினிங் சீக்கிரம் கூட்டிட்டு வரேன். அவங்களுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்னன்னு பார்க்கலாம். இல்லங்க அதுக்காக அவ சாப்பிடாம ப்ளீஸ் அண்ணி ஒரு நாள் தானே. ஒரு நாள் சாப்பிடலாம் என்ன செட்டா போயிட போறேன். பரவாயில்ல அண்ணி இருக்கட்டும். அண்ணா எனக்கு டைம் ஆகுது. நான் கிளம்பட்டுமா? சரி லட்டு நீ எக்ஸாம் முடிஞ்சதும் எனக்கு ஃபோன் பண்ணு. நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா. சார் வா விச்சு. என்னடா கிளம்பிட்டியா? சாப்பிட்டியா? கிளம்பிட்டேன் சார். டேய் விச்சு நீ இன்னும் சாப்பிடல தானே? இரு சாப்பிட்டு கிளம்புவேன். இல்ல நிலா குட்டி எனக்கு பசிக்கல. ஃபேக்டரிக்கு போறேன்ல அங்க கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். அது சரி 2 பேருக்கும் ஒரே மாதிரி பசி இல்லாம இருக்கு. சண்டை போட்டுட்டு இருந்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் ஒத்துமையா இருக்கீங்க போல இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சார். சரி சார் நான் கிளம்புறேன். பாரதிய காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டா ஃபேக்டரிக்கு வந்துடுறேன் சார். அண்ணா நான் ஆட்டோல போறேண்ணா. அது ஆட்டோலியா? ஆமா என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? விச்சு லட்டு என்ன உங்க 2 பேருக்குள்ள எல்லாம் சண்டையா? அப்படிலாம் இல்ல சார். அது சரி பதில் ஒன்ன போல வருதே. இல்ல சார் சண்டையா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. பாரதி வா நான் காலேஜ்ல கூட்டிட்டு போய் விடுறேன். சண்டைலாம் எதுவும் இல்லண்ணா. ஸ்ரீ வந்திருக்கானா? அவங்க சித்தி வீடு இங்க இருக்குல்ல. இன்னும் ஒரு 10 நாளைக்கு அவ அவங்க சித்தி வீட்டுல தானே இருப்பா. அதான் அவ இங்க இருந்து தானே போறா. அவ சொன்னா நான் தனியா தானே போறேன் என் கூட வாணிட்டு. அதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டோல போலாமேன்னு முடிவு பண்ணோம்னா. அதுதான் வேற ஒண்ணும் இல்லண்ணா. வேற எதுவும் இல்ல. இங்க பாருங்க உங்களுக்குள்ள எதனா ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா சின்ன விஷயத்த கூட 2 பேரும் பெருசாக்கிக்காதீங்க. டேவிச்சு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் மெச்சூரா தான் யோசிப்ப. ஆனா லட்டு அப்படி கிடையாது. லட்டு எதனா உனக்கு அப்பா பேசியிருந்தா அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அதுக்காக லட்டு கிட்ட பேசாமலாம் இருக்காது சரியா? ஐயோ சார் என்ன சார் சாரி அது இதுன்னுட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அவளை என்ன எதுவும் பேசல சார். அதான் ஃப்ரெண்டு வந்திருக்கான்னு சொன்னா இல்லைங்களா அதுதான் ரீசனா இருக்கணும். வேற எதுவும் இல்லை சார். அவ என்ன எதுவும் பேசல சார். நான் தான் அவளை காயப்படுத்திட்டேன். அதுக்கு பிராயச்சித்தை தான் தேடிட்டு இருக்கேன். ஆனா அவ என்ன பார்க்க கூட மாட்டான். வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. எதனா என்கிட்ட சொல்லுங்க. நீங்களே ப்ராப்ளத்தை பெருசாக்கிறாதீங்க சரியா?
இல்லடா எந்த ப்ராப்ளமும் இல்லலமா. இல்லண்ணா எதுவும் இல்ல, நான் ஸ்ரீ கூட போறேன் அவ்வளவுதானா. ஸ்ரீ வரேனா பிச்சுல ஸ்ரீ உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போட்டோம். இல்லண்ணா இவங்க பைக்ல தானே கூட்டிட்டு வருவாங்க, 3 பேர் போனா நல்லா இருக்காதுண்ணா. பரவாயில்ல, நானும் ஸ்ரீயும் ஆட்டோல ஜாலியா பேசிக்கிட்டே போயிடுவோண்ணா. சரி நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதை என்னால மாத்த முடியாது. சரி குட்டிமா பார்த்து பத்திரமா போயிட்டு அண்ணாக்கு கால் பண்ணணும். காலேஜ்க்கு போனதும் நான் போயிட்டேன்னு எனக்கு கண்டிப்பா கால் பண்ணணும் சரியா. இவ்வளவு நாள் விச்சு கூட்டிட்டு வந்து விட்டோம், அதனால எனக்கு எந்த பயம் இல்லை. ஆனா இப்போ நீயும் ஸ்ரீயும் தனியா போறீங்க, ஜாக்கிரதை ஓகேவா. கண்டிப்பா அண்ணா, நான் சேஃபா போயிடுவேன். இனிமே தனியாவே போறேண்ணா. எனக்கு பேச்சிலே தெரியுது அவன் மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கா. நான் என் தம்பின்னு பாப்பேனா இல்ல பாரதிய பாப்பேனான்னு எனக்கு தெரியலையே. ஆனா பாரதி என்ன மன்னிச்சிரு, இந்த விஷயத்துல என்னால உனக்கு எதுவும் பண்ண முடியாது. சாரி பாரதி. சரி லட்டு விச்சு வா நம்ம கிளம்புவோம். சரி லட்டுமா நான் கிளம்புறேன். சரி குட்டி வா, உன்னை கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் ஃபேக்டரி கிளம்புறேன். சரிங்க பாரதி, கிளம்புறோம். விச்சு நீயும் ஃபேக்டரி கிளம்பு. பாரதி உங்க அண்ணன் சொன்னதுதான், காலேஜுக்கு போனதும் ஃபோன் பண்ணு. நீ காலேஜுக்கு போயிட்டானு கண்டிப்பா நீ, நான் போனதும் ஃபோன் பண்றேன். நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. நீ சரி பார்வதி வாமா, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு கால் வலிக்குது, எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் பாத்து என்னடா இன்னும் இந்த மனுஷன் காஃபியை கேட்கலையேன்னு. சரியா மனுஷா வா, நானும் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். பாரதி ஒரு நிமிஷம், பாரதி ஒண்ணுதான் கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட பேசணும் பாரதி ப்ளீஸ் போகாத. சாரிங்க, இனிமே யார்கிட்டயும் எதுவும் பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. பாரதி ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாத. இங்க பாரு பாரதி, காலையில இருந்து உன்னை பார்க்க முயற்சி பண்றேன், ஆனா நீ என்னை பார்க்கவே மாட்டேங்கிற. ஒரு தடவை என்ன பாரு. வேணாங்க, நீங்க என்ன பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா நான் ரொம்ப கேவலமானவ. என்ன பார்த்தா அந்த பாவம் உங்களுக்கு வந்துடும், அதனால என்ன பார்க்காமலே இருங்க. அதே ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாத. சரி நீ என் மேல கோபமாவே இருந்துக்க, அதுக்காக தனியா காலேஜுக்கு போறேன்னு முடிவு எடுக்காத. நீ தனியா போறது உனக்கு சேஃப் இல்லை, உனக்கே தெரியும்ல காலேஜ்ல உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு. ஆனா நீ தனியா போறேன்னு சொல்ற. வேணாம் பாரதி, நான் உன் கூட வந்தா மட்டும்தான் உனக்கு சேஃபா இருக்கும். என் சேஃபை பத்தி யோசிக்க நீங்க யாருங்க? எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? பாரதி ப்ளீஸ், என் மேல இருக்க கோவத்துல நீ தப்பான முடிவு எடுத்துட்டு இருக்க. சரி நீ என்ன பார்க்க வேணாம், என்கிட்ட பேச வேணாம், சொன்னா கேளு, நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். பாருங்க, இப்ப நீங்க நிம்மதியா இருக்கலாமே. நான் உங்களை பார்க்கல, உங்ககிட்ட பேசல, எல்லாத்தை விட முக்கியமா உங்க ரூமுக்கு தேடி வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துக்கணும்னு நான் நினைக்கலையே. அதனால நீங்க நிம்மதியா இருங்க. கண்ணுதான் தூங்கவில்லை, காரணம் தோணவில்லை, பொண்ணு நீ ஜாதி. சாரி விச்சு, என்ன நீ காயப்படுத்திட்ட, அதனால நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. என்னைக்கு நீ என் காதல புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு என்கிட்ட வந்து பேசு, அப்ப நான் கண்டிப்பா உன்னை பார்ப்பேன். அது வரைக்கும் நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்னை எந்த வகையிலும் தொல்லை பண்ண மாட்டேன். நீ நிம்மதியா இருக்கலாம் விச்சு. எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். இப்பவும் என் பின்னாடி நீ இருக்குங்கிற தைரியத்துல தான் தனியா போறேன். நீ எப்பவும் என்னை பார்த்துப்ப, ஆனா என் காதலை மட்டும் புரிஞ்சிக்க மாட்டேன். என்னைக்கு நீ என் காதலை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நான் உன்னை விரும்புறேன் சொல்றியோ அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன் வச்சு. இங்க என் காதல் சொல்லாத காதல் ஆயிடுமோன்னு ஒரு பொண்ணை முதல்ல சொல்லனாலும் பரவாயில்லன்னு நானா ஓடி வந்து உன்கிட்ட என் காதலை சொன்னேன். நான் ஒரு பொண்ணுங்கிறத மறந்து நடு ரோட்ல உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தப்பானவ கிடையாது, உன்னை அந்த அளவுக்கு விரும்புறேன். ஆனா நீ என் காதலை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல வச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டு வா, அப்ப நான் உன்னை பாக்குறேன், உன்கிட்ட பேசுறேன். பாரதி நீ என்ன பார்க்க கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, என்ன நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைச்ச. ஆனா இப்ப நீ எல்லாமே பண்ற. ஆனா என்னவோ தெரியல, இது எதையுமே என்னால ஏத்துக்க முடியல பாரதி. ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? நம்ம நினைச்சதான் இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கான். நான் எதுக்கு வருத்தப்படணும்? இதுக்கு நான் சந்தோஷம் தானே படணும். ஆனா ஏன் எனக்கு கஷ்டமா இருக்கு? என்னையும் அறியாம எனக்கு ஏன் மனசு வலிக்குது? அவ ஏன் என்ன பார்க்கணும்னு தோணுது? அவ ஏன் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல விச்சு, இப்ப அவ இருக்கிறது எனக்கு சரி, அவ இப்படியே இருக்கட்டும். பூக்களின் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால்
இதை தாங்குமா என் நெஞ்சம், இது தாங்குமா என் நெஞ்சம். நெஞ்சுக்குள் துடிக்கிற இதயத்தை விட்டு விட்டு மூச்சு போகுதே, ஒரு வழி தெரியாமல். அதெல்லாம் இல்ல, நான் பாப்பா மட்டும் கூட்டிட்டு வரேன். வேற என்ன விஜய், நான் ஃபார்மாலிட்டி கூப்பிட நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, சீரியஸா தான் கூப்பிடுறேன். கனி சிஸ்டர், நீங்க பாப்பா, அப்புறம் முடிஞ்சா அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. கனி பாப்பா நீங்க கண்டிப்பா வந்துருங்க, ஓகேங்களா? ஓகேங்க அர்ஜுன், வந்துடு. ஜெய் மறந்துடாதீங்க, வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நான் ப்ரீ பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா வந்துருங்க. பாருங்க, என் ஃப்ரெண்ட் அங்க இருக்காவும் போது நான் பார்க்கலாமா? நான் பார்க்கணும்ல. சரிங்கண்ணா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. நானும் பாப்பாவும் கிளம்பி இருக்கோம். சரி சரி, வீட்டுக்கு போறோம். போலாமா? நீ பாப்பாக்கு ஆஃபீஸ் டைம் மாதிரி பாப்பா கிளம்பிடுமா? வாயாடி பாத்தீங்க, ஜோலியா வாயாடி குட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. என் ஃப்ரெண்டே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கால் பண்றான். நான் இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். எனக்கு யார்கிட்ட இது சொல்றதுன்னு தெரியல. நிலா குட்டி கிட்ட சொன்னா தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. கனி, என்ன சொல்ற? இங்கேயா வர? ஆமா, நீங்க எதுக்காக? எனக்கு அது ஆகும்னு தோணுது. அதனாலதான் சீக்கிரம் வா கனி, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ யாரையும் ஏமாத்திராத, சரியா? மாதலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஐடியஸ், சாரிப்பா, எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு. என்னால் சுத்தமாக பேச முடியல. சண்டே ஸ்பெஷல் வீடியோ கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பட் என்னால் சுத்தமாக பேச முடியல. ஆமாம் டியஸ், நீ இன்னைக்கு போட்ட இந்த வீடியோ ஏற்கனவே எடுத்த வீடியோ, அதனால சரி போட்டு விடலாம்னு தான் போட்டு விட்டுருக்கேன். இன்னைக்கு என்னால் ஸ்பெஷல் வீடியோ கொடுக்க முடியல. சாரி டியஸ். எனக்கு த்ரோட் பெயின் வந்துருச்சு, கோடு ஓவர் ஆயிட்டு. இந்த வாய்ஸ் வச்சுட்டு கண்டிப்பாக என்னால் வீடியோ கொடுக்க முடியாது. நேற்று நைட்டில் எனக்கு சுத்தமாக வாய்ஸ் வரலப்பா. இப்போ தான் டேப்லெட் போட்டிருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா நான் பொறுமையாக வீடியோ கொடுக்குறேன் டியஸ், ஓகேவா? ஓகே டியஸ், இதுக்கு மேலே என்னால் பேச முடியல. நான் த்ரோட் சரியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் டியஸ். பை டியஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ரெஜி டார்லிங் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தாமஸ் ப்ரோ கிட்டிக்கு பர்த்டே. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தாமஸ் ப்ரோ. நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தாமஸ் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அம்பிகா சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்பிகா சிஸ்டர் விஜயகாந்த் ப்ரோ. அம்பிகா சிஸ்டர் விஜயகாந்த் ப்ரோ, நீங்கள் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். Bye, dear. Bye, dears.